இந்த மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த இயற்கை ப்ரோக்ராமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் பிளாங்காக தான் இருந்தேன். வந்ததுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிது. இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அது எங்கேருந்து கிடைச்சுன்னா எனக்குள்ளே தான் கிடைச்சிது. ஸோ எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எல்லாமே வெளியே தேடிட்டு இருக்கிறோம். ஸோ வெளியே எங்கேயுமே எந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்காது. அது கிடைச்சுன்னா அது வந்து நம்ம ஆத்மாக்காக கிடையாது. ஆத்மாவுக்கு இல்லாமல் உடம்புக்கோ இல்லை மனசுக்கோ தான் வந்து வெளியே துக்கம், இன்பம், சுகம் எல்லாமே கிடைக்குது. ஆத்மாவுக்குள்ள எனர்ஜி, ஆத்மாவுக்குள்ள உயர்நிலை எல்லாமே நம்ம உள்நோக்கி போக போக தான் கிடைக்குங்கிறத இதில் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ருத்ரக்ரியா ரொம்ப சூப்பரா இருந்தது. இது வரைக்கும் அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் நாங்கள் பேசினதே கிடையாது. ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அப்படியே விஷன் மாதிரி வந்தது. அது அன்னைக்கே ஷேர் பண்ணேன். நான் அப்படியே வந்துச்சு. எனக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு தான் நினைச்சேன். ஆனா ஸ்டார்ட் அந்த மியூசிக் போட்ட உடனே கடகடன்னு பேசுறேன், அழுகுறேன், ஏதோ பண்றேன். அது ருத்ரக்ரியா சூப்பரா இருந்தது. எல்லாமே வந்து இங்க பார்த்தா நம்மளுக்கு மேலோட்டமா பேசுறதுலாம் இல்லை, உள்ள இன்னர்ல தான் அந்த கனெக்ட் வருது. அன்பை உணர்ந்துட்டேன். இது மரணம் வந்து அது இயற்கை தான். அந்த மரண பயம் போயிடுச்சு. அன்பு உணர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நன்றி சொல்லணும்னா ஃபுட்டு சொல்லணும். மெயின் அவங்களுக்கு தான் சொல்லணும். அந்த செய்யறாங்க பாருங்க, ரொம்ப அருமையா இருந்தது அந்த ஃபுட்டு. ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. தேடுதல் இருந்தால் தான் கிடைக்கும் அப்படின்னு. அது என்னமோ கரெக்டான ஒன்று. நம்மளை வந்து ஃபஸ்ட்டு மொபைல்லேருந்து ரிட்ரீவ் பண்ணி நம்மளை வந்து அந்த மொபைல்லையே திங்க் பண்ணாமல், போர் அடிச்சுன்னா உடனே மொபைல் பார்ப்போம். அந்த இதுவே நினைவே இல்லை. மொபைல் இருக்கா இல்லையா, நம்ம எந்த உலகத்தில் இருக்கோம், எப்படி இருக்கோம், அந்த திங்கிங்கே இல்லை நம்மளுக்கு. பாட்டில்ஸ் நம்ம சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை. அப்புறம் வந்து இந்த ஜாசன் மெடிடேஷன் அவ்வளோ நல்லா இருந்தது. நம்ம வந்து இயற்கையோட என்னைக்கு வாழ்ந்துருக்கோன்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் இந்த 3 அடுக்குமாடி 2 அடுக்குமாடியோட குட்டி குட்டியாக ரூம்ஸு, அதுலேயே படுத்துக்கிறோம், அதுலேயே இது பண்ணுவோம். சுற்றி காற்று வெளி இதுவே இல்லை. ஒரு பஸ்ஸு காரு போகிற திங்கிங்கே இல்லை நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அந்த காலத்தில் சொல்லித்தரத்துக்குலாம் நம்மளுக்கு பாட்டி தாத்தாலாம் இருந்தாங்க. இந்த காலத்தில் யாரும் கிடையாது. குருஜி இருக்கிறது. குருகுலம் கல்விங்கிறது கண்டிப்பாக வேணும். ஈஸியாக எதுவுமே கிடைக்காது. அந்த காலத்தில் குருகுலத்தில் இப்போ கற்றுக்கணுன்னா நம்ம நிறைய வருஷம் சேவை பண்ணணும். சேவை பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த கல்வியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு என்னமோ ஈஸியாக குருஜி வந்து நான் அவருடைய கருணைனால் இவ்வளோ நம்மளுக்கு கிடைக்குதுங்கிறது பெரிய விஷயம். அது எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணணும்னு மட்டும் ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். லைஃப் ஒரு தைரியமா இருக்கு குருஜி இங்க வந்ததுக்கு அப்புறம். எதுனா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்றேன். இந்த ஏஎல்பி ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணதுக்கு. டிவைன் எனர்ஜி நமக்கு கிடைக்கும், டிவைன் பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அது வந்து நான் ரொம்ப பிலீவ் பண்ணேன்.
பட் நம்ம வந்து நேற்று 85-86 தெரியல. வேணா குருஜி சொன்னார், எல்லாருக்கும் ஒரு மாதம் 10 நாள் எல்லாருக்கும் இது பண்ணிட்டார். நானும் மரணம் அடைஞ்சாச்சு. இப்போ நேற்றுக்கு 5 வயசு குழந்தைய வந்து எழுந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் ஏன்னா புனர்ஜென்மம் எடுத்துட்டேன். நான் 5 வயசு தான் நேற்று இப்போ நினச்சிருக்கேன். இந்த உடல் கிளீன்சிங்காக இருக்கட்டும், மைண்ட் கிளீன்சிங்காக இருக்கட்டும், ப்ராப்பராக இருந்தது இந்த ஏஎல்பி ப்ரோக்ராமில். வந்துட்டோம் பார்த்தீங்க. அதுக்கு அடுத்து வீட்டு சிந்தனை, வீட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பாரு, அப்படி எந்த தாட்டுமே போகவே இல்லை. இருந்த எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தரை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நிச்சயமாகவே இனி என்னோட லைஃப்பில் எல்லாருக்கும் அன்பை மட்டுமே கொடுக்கணும் அப்படின்றத இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போகிறேன் குருஜி. நிச்சயமாக வேணாம். சார்ஜன் மெடிடேஷன் பண்ணினது வந்து ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏஎல்பி கிளாஸ்னா இப்போ நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் போய் டிகிரி வாங்கணும். எதுக்கு? எஜுகேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நீங்கள் ஏதோ ஒரு டிகிரி நம்ம பேர் பக்கத்தில் வரணும்னு. ஆனால் இந்த குருக்குலம் நம்ம லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். பயிற்சியில் நம்ம அன்பை வந்து எப்படி நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு செலுத்தணும், நம்ம மேலே அன்பாக இருக்கணும், நம்மளை எல்லாரும் பாராட்டணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம மற்றவங்களுக்கு அன்பாக இருக்கிறோமா, அன்பு செலுத்துகிறோமா, மற்றவங்களை நம்ம உண்மையாக பாராட்டுறோமா அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவு தான். ஸோ அதை இனிமேல் நம்ம மற்றவங்களிடத்துலையும் அன்பாக இருக்கணும், பாராட்டவும் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இந்த ஏஎல்பி மூலம் கற்றுக்கிட்டாங்க. நம்ம இறந்து போனவங்கள புது ஜெனரேஷனாக உருவாக்கி கொடுத்துருக்காரு குருஜி நம்மளை வந்து. அதனால் நம்ம எல்லாம் முக்தி அடையிறதுக்கு சிறப்பாக இப்போ வழிகாட்டிட்டார் நம்ம குருஜி வந்து. இதை நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம உயிர் பெறணும்.